விளையாடுங்க சிறப்பு. Queen to E8, rook to E8, rook to E8. விளையாடுங்க சிறப்பு. Rook to D8. விளையாடுங்க சிறப்பு. Bishop to H4. விளையாடுங்க சிறப்பு. Queen to H7. விளையாடுங்க சிறப்பு. Sir? அதான் H6 னு முதல்ல சொன்னீங்கல்ல, சரின்ட்டேன்ல நானே. அதான் H7 தான் சரின்னு சொல்றேன். அதான் நீங்களும் தவறி தான் சொல்றீங்க, புரியுது. Queen to H7. விளையாடுங்க சிறப்பு. Queen to F7. விளையாடுங்க சிறப்பு. Queen to G2. விளையாடுங்க சிறப்பு. Queen to E2. Queen to D2 அதானே? Queen to E2. E2 தான் சரி. விளையாடுங்க. ஆ 20 நொடிகள் பவர் புது இருக்கு. Rook to D. நான் கிளம்புறேன்டா. போனே. Rook to ஷூ. போனே. பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். Rook to E1. Rook to E1. Queen to E1. விளையாடுங்க சிறப்பு. இன்று இங்க வரத சொல்லிருந்தீங்க. HG7. விளையாடுங்க சிறப்பு. அம்மா சொல்லிருந்தாங்க நீங்க இன்று வரத சொல்லிருந்தீங்க. பாட்டி வீட்டுக்குப்பா. உங்ககிட்ட எதுவும் சொல்லியா? சரி கொஞ்சம் கண்டுபிடிங்க. முதல் 2 பேர் அமைதியா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா. Knight to G3. HG3. இரு EF2. விளையாடுங்க சிறப்பு. Knight to H6. விளையாடுங்க சிறப்பு. இருங்க. சரிதான் விளையாடுங்க. அவங்க ரூக் வெட்டணும். குயின் வச்சு. விளையாடுங்க. ரூக் to F8. விளையாடுங்க சிறப்பு. இந்த யானை F8ல F1 இருக்கிறதுனா ஒரு தடவை நம்ம உறுதிப்படுத்திக்கணும்னா. ஏன்னா குயினை வச்சு எடுக்கும்போது பிஷப் வச்சு வெட்டிடுவாங்களே, நைட் ஜாக் தேவையில்லாம வீணா போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா அது அங்க ஒரு பேட்டரி ஃபார்ம் ஆயிருக்கு, அதை வச்சு எடுத்துக்கலாம். Rook to H8.
அப்புறம் என்ன பண்றது? rook to h8, king to e7, king to e7, king to e7. Rook to d7, pawn. Rook to d7, king to d7, pawn a7, king to d, king to d7, c7, pawn to a8, queen மாத்திரு. விளையாடுங்க சிறப்பு. அது இல்ல செக் அது அதாவது அது ஏன் ஒண்ணு அது அரசருக்கு நம்ம அரசருக்கு தாக்குதல் இருக்கிறதுனால அதை ஆட முடியாது ஒண்ணு. இன்னொன்னு அதான் அது ஒண்ணு. இப்ப ஒருவேளை அரசருக்கு தாக்குதல் இல்லைன்னா ரூக் h8 ஆடிட்டு கூட அதை பண்ணலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. முதல்ல நீங்க சொன்ன அந்த ஆய்வு முடிவே சரிதான். king f8. இல்லப்பா முதல்ல என்னப்பா சொன்னீங்க? அது சரிதான்ப்பா. rook h8. அவ்வளவுதான். இல்ல ரூக் h8 ஆட முடியாது. வேணா விளையாடி பாரு. விளையாட முடியாது. அப்புறம் எதுக்கு அது? ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னேன்? rook d7. அவ்வளவுதான், ஆடுங்க. pawn a7. அதுதானே சரின்னு சொன்னேன். ஆடுங்க, அது சரி. அவங்க அரசியா மாத்து. rook to e8. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. pawn h8. இந்த புதிர் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். இந்த புதிர்ல அவ்வளவுதான். துப்பாய் அடுத்த நகருல அரசியா மாற போகுது. அதுதான் நம்ம முதல் முன்னுரிமை கொடுக்கணும். பிஷப் f7 ஆனா அதை தடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதோட விளைவா என்ன நடந்திருக்கு? ஒரு சிப்பாயை எடுத்துட்டு ஒரு மந்திரியை கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம திரும்பவும் அந்த மந்திரியை எடுத்தாதான் ஆட்டம் சமநிலைக்கு மேல வரும். ஒரு சிப்பாயாவது குறைஞ்சபட்சம் நமக்கு கூடுதலா இருக்கிறது. அவ்வளவுதான், ஆடுங்க. அவ்வளவுதான். ரெண்டு மந்திரியுமே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஏதாவது ஒண்ணு நகர்த்திதான் ஆகணும். நகர்த்தினா இன்னொன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு மந்திரியை வச்சு நம்ம அரசுக்கு ஏதோ ஒரு தாக்குதல் நிகழ்த்திட்டு அந்த இன்னொரு மந்திரியும் காப்பாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு வேளை அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து கணக்கிட்டுதான் பார்க்கணும். இந்த வாய்ப்பு இங்க இல்லைன்றதுனால பிரச்சனையும் இல்லை. rook to f7, king to d8. நல்லா பாருங்க. கிங் டு d8 போக முடியுமா? king to c8. சரி, வச்சுக்கலாம். அப்புறம் rook to a8, rook to b8, rook to b8, rook to f8, rook to f7. சரிதான், விளையாடுங்க. அதுக்கப்புறம் மாறுதலுக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப நம்ம அடுத்த நகர்வு முடிவு பண்ணலாம். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. rook to f7, a8. வேணாம், ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே ஏன் ஆடக்கூடாதுன்னா யார் அந்த a8 சொன்னீங்க? அதனாலதான். அப்புறம் வேற இன்னொன்னு என்ன சொன்னீங்க? rook f7. rook f7ல தான் இருக்கு. நல்லா பாருங்க. rook f7ல இருந்து rook e7. விளையாடுங்க, சிறப்பு. முதல்ல அந்த குதிரையோட பாதுகாப்புல இந்த f7ல இருக்கிற யானையை வச்சிடணும். இப்ப அடுத்த நகர் விளையாடுங்க, சிறப்பு. இப்ப
லேண்டர் மேட்டுக்கு முயற்சி பண்றோம். அவங்க ரூக் வெட்டலாம், ரூக் வச்சு விளையாடுங்க. உலகத்துல யாரா இருந்தாலும் அதுதான் ஒன்லி போசிங் அது ஆடி ஆகணும். அந்த யானை எடுத்துரும். ரூக் டு E1, ரூக் டு E1, ரூக் டு E1. அப்புறம் ரூக் டு E1, ரூக் டு E1, ரூக் டு E1. கிங் டு H2, கிங் டு H2, குயின் டு H7. விளையாடுங்க சிறப்பு. ரூக் டு E1, குயின் டு H7. அவங்க ரூக்க வெட்டி எதை வச்சு? குயின் வச்சு. எதுக்கு குயின் வச்சு வெட்டக்கூடாது? தப்பு ஏன் சொன்னேன்? பான் வச்சு. ஏன் அரசியல் வச்சு வெட்டக்கூடாதுன்றது புரிஞ்சுதா? பிளண்டர் பான் வச்சு வெட்டிடுவாங்க, இல்லனா குயின் வச்சு. குயின் டு H3. விளையாடுங்க சிறப்பு. இந்த மேட்டுக்கு பேரு சிங்கிள் ரேங்க் மேட். சிறப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ரேங்க்ல அரசரை கைது பண்ணி சிறை பிடிக்கிறீங்க. வேற எந்த ரேங்க்கும் போக முடியாம ஆகும். அதனால அது சிங்கிள் ரேங்க் மேட். ஒரே ரேங்க், ஒற்றை ரேங்க்ல அந்த மேட் வந்து வருது முடியுது. அதனால பான் டு D8 அரசியல் வெட்டிடுவோம். இல்ல குயின் வச்சு வெட்டிடுவோம். அப்பனா நம்ம இத இப்படி சரி யோசிங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா யோசனை சொல்றேன். பான் F6. இல்ல அவசியம் ஆடக்கூடாது. ஆட முடியாது. எலிகள். சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத நகர். அப்சல்யூட் பில்லர் ஆட முடியாது. இப்ப நீங்க இணைய வழியில சர்வதேச தரங்களான இதுல நீங்க விளையாடணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ணீங்கன்னாலும் விளையாட முடியாது. அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கணும் விளையாட முடியாது அப்படிங்கறத. அதுவே நீங்க நேர்லனா ஆட முடியும். உங்க கையை யாரும் பிடிக்க போறது இல்ல. ஆனா என்னன்னா அது புகாரா பதிவு செய்யப்பட்டிருக்கும். எதிர்க்க விளையாடுறவங்களுக்கும் ஒழுங்கா தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து முதல் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத நகரா பதிவு செய்யப்படும். இப்ப அடுத்த நகரம் இப்படி பண்ணீங்கன்னா அப்போ வந்து நம்ம வெளியே அனுப்பி ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வெளில அனுப்புறதுக்கான உரிமை இருக்கு. அதனால அதை தவிர்க்கிறது நல்லது. யோசிக்கணும். யோசிச்சுட்டு அந்த நகர்வை பண்ணீங்கன்னா அது மாதிரி ஆகாது. இந்த இடத்துல G6, குயின் G6, குயின் G6, பான் சிறப்பு. அதுதான் இப்ப இந்த அரசி தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம D8ல ஆடினா அந்த சிப்பாய் அரசியா ஆக விடாம அவங்க எதிர் அரசி தான் தடுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம குயின்ஸ் ஆன் போர்ட்ல இருக்கிற அரசிய குயின்ஸ் ஆஃப் போர்ட் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆட்டம் வந்து சமநிலை. அப்ப நம்ம பிரச்சனை சரியா போச்சு. இப்ப அடுத்த நகர்வு என்ன? E6. எதுக்கு ஆடணும்? பான் D8. விளையாடுங்க சிறப்பு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நேர்ல நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். சதுரங்க நீங்க செய்யக்கூடிய விளையாடக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொண்டு வரதா இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரியான நகர்வுகளை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தணும். தாக்குதல் நடத்தக்கூடிய நகர்வா முன்னிலைப்படுத்தணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போக முடியும். இன்னொரு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். இன்னும் அதை வெளியில. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். 2007ன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொன்னு வந்திருக்கு. பொசைடன்னு சொல்லிட்டு. அது ஒரு கிரேக்கு கடவுளோட பெயர் தான் நினைக்கிறேன். கப்பலுக்கும் அந்த பெயர் வச்சிருப்பாங்க. டைட்டானிக் மாதிரின்னு சொல்லிட முடியாது. டைட்டானிக் பாத்துட்டீங்களா? இல்ல சார். சரி, வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. அது பொசைடன்ல வந்து அதே மாதிரியான ஒரு பெரிய கப்பல் தான். அது வந்து ஒரு டிசாஸ்டர் அண்ட் சர்வைவல் மூவி. நேவி சம்பந்தப்பட்ட கப்பல், அப்புறம் அதெல்லாம் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். கடல் சார்ந்த இதெல்லாம் பிடிக்கும்னா நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க. பழைய படம் தான். உங்களுக்கு சுமங்கலி கேபிள் மிஷன்லயே இருக்கும். SCVலயே வரும். நீங்க பார்க்கக்கூடிய இதுலயே இங்கிலீஷ் மூவி சேனல்ஸ்ல போடுவாங்க. இப்ப வாய்ப்பு இருக்கும்போது பாருங்க.
அதுவும் குடும்பத்தோட பார்க்கலாம், தரமான படைக்கலாம். சரி, இப்ப நாம இந்த இடத்துல ஒரு இறுதி ஆட்ட சூட்சமம் எண்டிங் ஸ்ட்ராட்டஜி நைட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அமைதியான இடமா உட்காருங்க. இங்க கருப்புல தான் நாம விளையாடுறதா புதிர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன விளையாடுனா நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும், என்ன விளையாடுனா நம்ம வெற்றி பெறலாம், அப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். Night. Pawn A5. இல்லப்பா, இங்க பாருங்க, பான் A5 வந்து 2வது நகர்வா சரிதான், ஆனா முதல் நகர்வா அது சரியில்லை. ஏன்னா அந்த மந்திரி வந்து ஒரு இடையூறாவே இருக்கும், அந்த சிப்பாயை அரசியா மாத்துறதுல. இல்லைன்னா அந்த மந்திரியை கொடுத்து கூட அந்த சிப்பாயை வந்து நீக்கிடுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில, இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோட இப்ப இந்த சதுரங்க பலகை நம்ம பார்த்தோம்னா, நாம கருப்புல இருக்கோம், அவங்க 3 சிப்பாய் இருக்கு, அவங்களுக்கு 4 சிப்பாய் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு குதிரை இருக்கு, அவங்களுக்கு அதுக்கு பதிலா ஒரு மந்திரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவங்க கிட்ட 2 பாசர் இருக்கு. அந்த பாசர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு சொன்னா வேகமா போயிடலாம், இல்ல தெரியலன்னா தெரியலன்றதையாவது டக்குன்னு சொல்றீங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாதீங்க. எந்த ரேங்க்ல அவங்களுக்கு 2 பாசர் இருக்கு? G4லயும் D4லயும். D4ல இருக்கிறது சரி. அப்புறம் முதல் பாசர்னா என்ன, அதை தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் பாசர்னா பான் வந்து அரசியா இல்ல ரூக்கா இல்ல நைட் இல்லனா பிஷப்பா மாறுறதுதான் பாசர். எல்லா சிப்பாயாலையும் மாற முடியுமேமா, ஆனா எல்லா சிப்பாயும் நம்ம பாசர்னு ஈஸியா எது மாற முடியுமோ எளிதான்றதை விட இன்னும் தெளிவா சொல்லணும்னா, எதிர் எல்லை பகுதிக்குள்ள அதே ரேங்க்ல இல்ல அதே வழியில அதே வெர்டிகல் காலம்ல தடுக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய தடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சிப்பாய் இல்லாம இருக்கிற சிப்பாய்க்கு பேர் தான் பாசர். அது வெள்ளையோட எல்லைப்பகுதியா இருந்தாலும் சரி, கருப்போட எல்லைப்பகுதியா இருந்தாலும் சரி, எதிர்க்க இன்னொரு ஒரு சிப்பாய் தடுக்கிறதுக்கு இல்லாம, எதிர்க்கவோ இல்ல பக்கத்துல இருக்கிற ரேங்க்லயோ தடுக்கிறதுக்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாசர். அந்த மாதிரி இங்க இருக்கிற பாசர் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். G4ம் G4 இல்ல, G4 இல்ல, D4ம் F2. அது 2 தான். அந்த 2 சிப்பாய்க்கு தான்
அதே டி ரேங்க்லயோ இல்ல அதே எஃப் ரேங்க்லயோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ரேங்க்லயோ வேற ஒரு சிப்பாய் தடுக்கப்படாம இருக்கு இருக்கு. அப்போ அதுக்கு பேர் தான் பாசர். அதே மாதிரி இன்னொரு பாசர் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. H3 H3 இல்லப்பா, H3க்கு எதுக்கதான் சிப்பாய் இருக்கேப்பா. A7 H7 A7 மட்டும்தான். H7க்கு நேரா தான் நம்ம சிப்பாயும் இருக்கு, அவங்க சிப்பாயும் இருக்குல்ல. H ரேங்க்ல இருக்கிற அந்த ரெண்டு சிப்பாயும் டபுள் டிபான் வீக்னஸ். ரெண்டு சிப்பாய் ஒரே ரேங்க்ல இருந்துச்சுன்னா அதுதான் டபுள் டிபான் வீக்னஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? A7 அப்புறம் H4 இல்ல H4 இல்ல, ஒண்ணு மட்டும் தான் A7. பாசர்னா முதல்ல என்னன்னு தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். நிதின் சொல்லுங்க, பாசர்னா என்ன? பாசர்னா ஒரு பான் வந்து குயினா மாத்துறதுக்கு ஈஸியா ஒரு பான் வந்து ஒரு குயினா மாத்துறதுக்கு இன்னொரு பான் ஹெல்ப் பண்றதுதான். லேக்கா ஒரு தடவை சொல்லுங்க. கவனிங்க நிதின், கவனிங்க. என்ன திரும்ப பாசர்னா பாசர்னா பான் வந்து அரசியா மாத்ததுதான் பாசர். இதுக்கு முன்னாடி சரியாதானமா சொன்னேன், அதுதான். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. சரி, உங்க இப்பதானப்பா சொன்னீங்க. எது உங்க நோட், உங்க டெஸ்ட் நோட் எடுத்து எழுதி முதல் பாசர்னு எழுதுங்க. PASSER பாசர்னு எழுதி ஒரு ஈக்குவல் டு போடுங்க. அது அப்புறமா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த தொடர்ச்சியா செய்ய ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசர்னு எழுதியாச்சா? No pawns on the same rank or adjacent rank. No pawns on the same rank or adjacent ranks எழுதிக்கோங்க. இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். வெள்ளையில இருக்கிற சிப்பாய் பாசரா இருந்தா அதுக்கும் பொருந்தும், கருப்புல இருக்கிற சிப்பாய் பாசரா இருந்தா அதுக்கும் பொருந்தும். எழுதிட்டீங்களா? சார் பாஸ் ஸ்பெல்லிங் என்ன சார்? பாஸ் ஃபெயில்ல எழுதுவீங்கல்ல, அந்த பாஸ் தான்ப்பா. பாஸ்னா என்ன? இப்ப இ பாஸ் சொல்றோம், இ பாஸ் சொல்றோம், பாஸ்னு சொல்றோம். பாஸ்னா என்னது? அது அந்த இடத்தை தாண்டி போறதுக்கான வழி, அந்த இடத்தை தாண்டி போக முடியும் அப்படின்னு. இந்த பாஸ்கரன் படத்துல வருமே நகைச்சுவையா, நயன்தாரா கொடுப்பாங்களே, அவர் பேர் மறந்துட்டேன். ஆமா, ஆரியாவும் அரியர் எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, பாஸ் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ட்ரை பண்ற மேடம் அப்படின்னுவாங்க. அதை வச்சு வேணா கூட ஞாபகம் வச்சு ட்ரை பேப்பரை பாஸ் பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பரை பாஸ், இங்க இருந்து அந்த பக்கம் கொடுக்குறது. பொறுத்த சொல்றேன், கொஸ்டின் பேப்பரை பாஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணு. அவன் வந்து எக்ஸாம் பாஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் பாஸ் பண்ணு, இந்த பக்கம் போகுது, அவ்வளவுதான். அதேதான் இங்கேயும். இந்த சிப்பாய் அந்த 2வது ரேங்க்ல தான் அந்த சிப்பாய் ஆரம்ப சதுரமா இருக்கு. சிப்பாய் எல்லாத்துக்குமே வெள்ளை சிப்பாய்க்கு 2வது ரேங்க் தான் ஆரம்ப சதுரம். அதே கருப்பு சிப்பாய்க்கு 7th ரேங்க் தான் ஆரம்ப சதுரம். பக்கத்துல இந்த சிப்பாய் அந்த பக்கம் பாஸ் ஆகி போகுது.
இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் அரசரையும் சிப்பாயையும் தவிர வேற என்னவா வேணா மாறப்போகுது. அதனாலதான் அதை பாசர்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சார் மீனிங் மட்டும் திருப்பி சொல்லுங்க. பாசர் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். பிராக்கெட்ல 9 போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல சும்மா விளையாட்டுக்கு தானவா. நோ பாயிண்ட்ஸ் ஆன் தி சேம் ரேங்க் ஆர் அட்ஜசன்ட் ரேங்க்ஸ்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அந்த ரேங்க்லயும் எதிர்க்க வேற எந்த சிப்பாயும் இருக்கக்கூடாது, பக்கத்து ரேங்க்லயும் வேற எந்த சிப்பாயும் இருக்கக்கூடாது. சரி, நயன்தாரா வச்சு சொன்னா எளிதா ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு அதை வச்சு சொன்னேன். ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப இது இந்த இடத்துல ஏ ரேங்க்ல இருக்கிறது தான் பாசர். சரிங்களா? அந்த பாசர் மட்டும் தான் நமக்கு ஒரே ஒரு பாசர் தான் இருக்கு. அந்த சிப்பாயை அரசியா மாத்துறதுக்கு அந்த மந்திரி தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நைட் டு F6. இது F6 ஆகணும். நைட் F6 முதல்ல போமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். நைட் டு F5 சாரி. அதுதான் கணக்கிட்ட வரைக்கும் சரியா போடுது. அவங்களுக்கு ஒரு டபுள் பர்மிஷன் ஏற்படுத்திடுறோம். அந்த மந்திரி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க சதுரத்தின் விதி கணக்கிட்டு பார்க்கலாம். சதுரத்தின் விதி சொல்றீங்களா? அந்த சதுரத்தின் விதி நீங்க வச்சு கூட பார்க்கலாம். ஒரு சிப்பாய பார்த்த உடனே எதிர் அரசனால பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா அப்படிங்கறத கணக்கிடுறதுதான் சதுரத்தின் விதி. அதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் 64 சதுரத்துல எங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் பொருளும் தப்பா ஆகாது. சரி, நம்ம அதிவிரைவு சுற்றுக்கு போறோம். இந்த இடத்துல யாரு நகர்வை கண்டுபிடிக்கிறாங்களோ அதை முழுமையான ஆய்வை சொல்லிட்டு அதை மத்தவங்க எல்லாரும் உள்வாங்கிக்கணும். நானும் கூட மாணவரை சேர்ந்துக்கிறேன். உள்வாங்கிட்டு அதுல ஏதாவது குழப்பமோ இல்ல புரியலனாலும் சொல்லலாம். அதை மீண்டும் ஆய்வு பண்ணிட்டு நம்ம நகர்வாடலாம். இந்த புதிர் நம்ம தொடர்ச்சியா இதா இருந்தாலும் கொஞ்சம் கடினம்னு நினைக்க தேவையில்ல, அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்னன்னா RG1 ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். ரூப் டு காந்தி 1 ஆனா அவங்க மந்திரிக்கு ஒரு தாக்குதல். கண்டிப்பா அவங்க மந்திரியை நகர்த்திதான் ஆகணும். அவங்க நம்ம சிப்பாய H3ல இருக்க சிப்பாயை எடுத்துட்டாங்க அப்படின்னா நாம G1ல இருக்கிற யானைய G7ல போட்டுடலாம். ரூப் G7 R1 G7 கிங் H8 ரூப் 7 கிங் G8 ரூப் E G7 செக்மேட். இப்ப அதுவே ரூப் டு காந்தி 1 ஆனதுக்கு பிஷப் E4 ஆடிட்டாங்க. பிஷப் E4 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆய்வு அப்ப அந்த மந்திரியை நாம எடுத்துக்கலாம். அதை விட சிறப்பான நகர்வு வேற எதுவும் இல்ல. அதனால ரூப் டு காந்தி 1 ஆடி அவங்க பிஷப் வெட்டி இறுதியா விளையாடப்பட்ட நகர்வை கவனிடா. நான் ஒரு 2 ஆய்வு முடிவு தான் சொன்னேன். 3ஆவதா வேற ஒண்ணு மாறுது. அவங்க யானையை நகர்த்தி இருக்காங்கல்ல, அதை பார்க்கணும்ல. அவங்க யானையை வெட்டிக்கலாம். ஏன்னா ஒரு நடு தண்ணி குடிச்சிட்டு சொல்றதுக்குள்ள தப்பா என்னடா பண்றது? அவங்கதான் அவங்க யானையை போட்டுருந்தாங்க. நீ மந்திரி எடுத்தனா அவங்க நம்ம யானையை எடுத்துருவாங்கல்ல. வேற இங்க பாருங்க, நல்லா இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 பவர் n நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா 64 சதுரம் இருக்குது. அதுல அத்தனை மாறுபட்ட நகர்வுகள் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத்தனையும் நம்ம கணக்கிடவே முடியாது. அத்தனையும் கணக்கிட்டு ஆடணும் அப்படின்னா அது சிரமம். அப்ப நம்ம கணக்கிடுறதுன்றது இருக்கிறதுலயே 3 சிறப்பான நகர்வை தான் நம்ம கணக்கிடுறோம்.
சரிங்களா? அதுல நான் முதல் 2 சொன்னேன். அந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு வந்துரும்ன்ற அடிப்படையில அது 2 சொன்னேன். 3ஆவதா வேற ஒண்ணு வந்துருது. அப்ப அவங்க யானையை எடுத்துட்டு அரசுக்கு ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டு அவங்களும் நம்ம யானையை எடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த நகர்வு அந்த மந்திரி எடுக்கணும். இப்ப நீங்க நேரடியா ஆய்வுக்குள்ளேயே போங்க. நான் சொன்ன அந்த பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன்ஸ் ரெண்டுமே chess.comல இப்ப காமிச்சிருப்பாங்க பாருங்க. இப்ப ஆய்வுக்குள்ள போங்க. அந்த இடத்துல நான் ரெண்டு அனாலிசிஸ்ல வலது பக்கத்துல அனாலிசிஸ்ல பெஸ்ட் பாசிபிள் 3 லைன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல சுழியம் நீங்க அந்த அது 3 தான் பெஸ்ட். நம்ம chess.comோட என்ஜினே 3 தான் வந்து காட்ட முடியும். 3 தான். அதை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். ஆனா அது வந்து இன்னும் ஆய்வு அதிகமாகவும் ரொம்ப சிரமமாகவும் 3 தான் காட்டியிருக்காங்க பாருங்க. அந்த 3ல எடுத்த உடனே இருக்கிற முதல் ஒண்ணுக்கு புள்ளி இப்ப வெள்ளைக்கான வெற்றி வாய்ப்பு என்ஜின் பார் எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நம்ம ஆடின நகர்வு இருக்குல்ல ரூக் G1 அதுதான் பிளஸ் கூட்டல் 4.14 அந்த அளவு வெற்றி வாய்ப்பு வெள்ளைக்கு அதிகமா இருக்குன்றதான் அது வந்து குறிப்பிடுது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன அந்த இடத்துல ரூக் இந்த பாருங்க, நீங்க வந்து ரூக் G1 நம்ம ஆனோமா. இப்ப இந்த இடத்துல பிஷப் H6 நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் முதல் வரிசையில காமிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது நான் உங்களுக்கு பிஷப் H3 சொன்னேன். அவங்க H6ன்னு ஒரு நகர்வு காமிச்சிருக்காங்க பாருங்க. H6 நான் சொன்ன நகர்வு இந்த ரெண்டாவது கூட்டல் 4.15ல ரெண்டாவது ஆய்வு முடிவுல இருக்கு பாருங்க. நீங்க அதுல பார்க்க கூடாது. ஒயிட் பிளாக்னு போட்டுருக்கு. அதுல பாருங்க, சிம்பிள் வித் டெக்ஸ்ட் அல்ஜிபிரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி நோட்டேஷன் பிஷப் போட்டு E4ன்னு போட்டிருக்கா. அதுதான் ரெண்டாவது இருக்கிறதுலயே சிறப்பான ஆய்வு முடிவு. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பிஷப் E4 அவங்க ஆடினாங்க அப்படின்னா அதுல அப்படியே வைங்க, வச்சுட்டு தான் பார்க்கணும்ல. பிஷப் E4 அவங்க ஆடினாங்கன்னா நாம ரூக் E4 அதுல அதை கிளிக் பண்ணாதீங்கப்பா, அப்படியே வச்சு பாருங்க. ஏன்னா மாறும். ஒரு நகர்வு பின்னாடி போங்க. ஒரு நகர்வு மட்டும். இப்ப அந்த இடத்துல பிஷப் G4ன்னு இருக்குல்ல, நீங்களே பிஷப் G4 ஆடுங்கப்பா. பிஷப் E4 இப்ப அந்த இடத்துல பிஷப் E4க்கு முதல் எடுத்த உடனே அந்த ஆய்வோட முடிவா இருக்கிறதுலயே அந்த சிறப்பான நகர்வு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரூக் இன்டு E4 போட்டிருக்காங்க பாருங்க. இருக்கா? அந்த நகர்வு ஒண்ணு, அந்த ஒரு ஆய்வு முடிவு நாம பார்த்தோம். திரும்ப ஒரு நகர்வு பின்னாடி வருவாங்க. பிஷப் H3 ஆடுங்க. பிஷப் H3 இல்ல, ரூக் G1 ஆடிட்டு பிஷப் H3 இப்போ அந்த பிஷப் H3க்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆய்வு முடிவு சொன்னல. ரூக் G into G7 or G1 to G7 சொன்னனா? அப்ப அரசரை தான் நகர்த்துவாங்க. மேட் இன்டு மொத்தமா சொன்னேன். இந்த ரூக் E7 வரைக்கும் சொன்னேன். அதை நீங்க பார்த்து கூட ஆடலாம். இல்ல ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா அதை ஆடலாம். இப்ப நீங்க அதை ஆடி பாருங்க. பிளஸ் M2ன்னு போட்டிருக்கேன். அதுக்கு மேட் இன்டுன்னு அர்த்தம். அதுல இருக்கிற நகர்வெல்லாம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ரூக் H3 ஆடினா என்ன ஆடலான்னு அதை பார்த்தே கூட ஆடுங்க. யானையோட குறியீடு போட்டிருக்குல்ல, அந்த இன்டு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்க விரும்பல. நீங்க போட்டியில எழுதும் போதும் அந்த இன்டுன்றது எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். வெட்டுறோம் இல்ல எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சுன்றது அந்த இன்டுல போட்டிருக்கோம். அந்த இன்டு வந்து நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லும் போதும் அந்த இன்டுக்கு நேரம்லாம் நம்ம செலவழிக்க முடியாது. ரூக் H7 சொல்லுவேன். அந்த இன்டுவும் மறந்துருங்க. ரூக் H7 பிளஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. அரசருக்கு ஒரு தாக்குதல் வருதுன்னா அதை வந்து கூட்டல் குறியீடு எழுதணும். ரூக் H7 ஆடுங்க. முன்னாடி பாருங்க. ரூக் H7 அது பக்கத்துல இருக்கிறது அரசரோட குறியீடு. கிங் G8
ரூக் EG7 இந்த முழு ஆய்வு நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு ஆய்வு, அந்த பிஷப் E4 ஒரு ஆய்வு. அந்த 2 தான் நான் சொன்னேன். மூணாவது நான் சொல்லல. அந்த மூணாவது சொல்லாததை தான் அவங்க ஆடினாங்க. ரூக் FE8. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சூழல் சதுரங்க பலகையில மாறிடுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஆடும். சரியா? அப்ப அந்த மந்திரி எடுக்கிறது பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுது சார். போங்க மீண்டும் புரியுது போங்க. ஷேர் பண்ணு. இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கிறது மேலும் சிறப்பா இருக்கும். பிஷப் E4 பிஷப் பிஷப் E4 பிஷப் E4 ஆடக்கூடாதுப்பா, தப்பு. ஏன்னு சொல்லுங்க. பிஷப் வச்சிட்டிடும். நீங்க நான் சரியா பண்றீங்க. எல்லாமே கிங் அண்ட் பான் எண்ட் கேம், இல்ல கிங் அண்ட் இப்ப நம்ம பாக்குறது கிங் அண்ட் சேம் கலர்டு பிஷப் எண்ட் கேம். சரிங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே மந்திரி தான், ஒரே நிறத்துல இருக்கக்கூடிய ஒரே சதுரங்கள்ல செல்லக்கூடிய மந்திரியா இருக்கிறதுக்கு பேரு சேம் கலர்டு பிஷப்ஸ். இந்த மந்திரிய கொண்டுள்ள ஒரு இறுதி ஆட்டத்தை கொடுக்குறாங்க. இதுல வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம சிப்பாய் அரசியா மாத்துறதுதான். அதை தவிர வேற எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. இந்த இடத்துல F5ல இருக்கிற பிஷப் வந்து சிமெண்டட் பிஷப் வித் G4 பான். அப்ப என்ன விளையாடுனா அந்த மாதிரி சிமெண்டட் பிஷப்பா இருக்கும்போது அது வந்து ரொம்ப வலிமையானதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அது அந்த அளவுக்கு வலிமையானது இல்ல. என்ன ஆடலாம்? என்ன விளையாடுனா நம்ம சிப்பாய் அரசியா மாத்த முடியும்? பிஷப் டு G4. பிஷப் வச்சு விட்டுனா நம்ம கிங் வச்சு நம்ம பிஷப் வெட்டலாம். அப்புறம் கிங் டு H4 ஆடலாம். அப்புறம் பான் G4, அப்புறம் அவங்க அரசர் தான் நகர்த்தணும். அப்புறம் பான் G3, அப்புறம் பான் G2, பான் G1 அரசியா மாத்திடலாம். பிஷப் G4 கிங் G4 அது வரைக்கும் தாமா சரி. அதுக்கு மேல கேட்டாங்கன்னா சொல்றேன். வேற மாத்திட்டோம். கிங் பிஷப் டு F5. அவங்க பிஷப் வச்சு நம்ம பிஷப் வெட்டினா கிங் கிங் வச்சு வச்சு வெட்டிடலாம். அப்புறம் பான் அரசியா மாத்திடலாம். முதல்ல இது வரைக்கும் ஆடுங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன் அந்த மந்திரி எடுக்க வேண்டிய இருங்க ஆடாதீங்க. இங்க ஏன் வந்து அந்த இறுதி ஆட்டத்துல அந்த மந்திரியை கட்டாயம் சதுரங்க பலகை வந்து நீக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா, அவங்க மந்திரிய A8H1 டயகனல் அந்த வழி பாதை எதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? அந்த டயகனல், அந்த லாங் டயகனல்ல அந்த மந்திரியை ஏதாவது ஒரு வழியில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரியை வச்சு நம்ம சிப்பாயை எடுத்துட்டாங்கன்னா அந்த கேம் வந்து போதுமான படை வீரர்களின்றி ஆட்டம் சமநிலை அடைஞ்சிருச்சுன்னு அறிவிச்சிருவாங்க. அதனாலதான் அந்த மந்திரியை நமக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சரிங்களா? வெறும் ஒரு மந்திரியை வச்சோ ஒரு குதிரையை வச்சோ எதிரரசரை கைது பண்ணி சிறைப்பிடிக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்து நீங்க விளையாடும் போது வந்துருச்சுன்னா அந்த டிராக்கு பேரு கேம் டிரான் பை இன்சபிஷியன்ட் மெட்டீரியல். ஸ்டேல்மேட் வேற. கிட்டத்தட்ட 6 டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான சமநிலைகள் இருக்கு. அது ஒண்ணு நம்ம விளையாடும் போது நான் தெளிவா இன்னும் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேம் டிரான் பை இன்சபிஷியன்ட் மெட்டீரியல். ஆனா இங்க ஒரு சிப்பாய் நமக்கு கூடுதலா இருக்கு. அந்த சிப்பாயை அரசியா மாத்துறதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். அதுக்கு பேர் என்னன்னா எஸ்கார்ட்டிங் தி பான் டு ப்ரோமோட் ஆஸ் எ குயின். இங்க அரசர் தான் அந்த சிப்பாய்க்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த சிப்பாய் தன்னிச்சையா போய் அரசியா மாற போறது இல்ல. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். இந்த இடத்துல G1ன்ற சதுரத்துலதான் அந்த சிப்பாய் போய் அரசியா மாறப்போகுது. அப்ப அந்த G1ன்ற அந்த சதுரத்தை நம்ம அரசரை வச்சு பாதுகாக்கணும். அப்ப அரசரை தான் முதல்ல மேல கொண்டு போங்க. கிங் டு காந்தி 4 கொண்டு போக முடியாது. காந்தி 4 அதுக்கு மேல அவங்க கேட்கல. இங்க வந்து நம்ம அந்த அப்போசிஷனுக்கு ஏற்கனவே நம்ம அது எல்லாமே பார்த்திருக்கோம். அதை நம்ம திரும்ப விளையாடும் போது வேணா இன்னும் தெளிவா பார்க்கலாம். முழுசா சொல்லிலாம் நான் குழப்பம் இல்லை.
கெய்னிங் அப்போசிஷன் ஓவர் த வெர்டிக்கல் ரேங்க் பார்த்திருக்கோம், ஓவர் த டயகனல் பார்த்திருக்கோம், ஓவர் தி காலம் பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே அப்போசிஷனை முதல் கெயின் பண்ணி அந்த ப்ரொமோஷன் ஸ்கொயரை நம்ம அரசரை வச்சு பாதுகாத்து அதுக்கப்புறம் எஸ்கார்டிங் தி பான் டு ப்ரொமோட் ஆஸ் அ குயின்ன்றத நாம பண்ணணும். சரிங்களா? திரும்ப அதே மாதிரியான சூழல் வரும்போது அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்ப அடுத்த புதிருக்கு போகும். விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நம்ம அதிவிரை சுற்றுக்கு வந்தோம்ல, பிஷப் f6, நைட் f6 ஆர் கிங் f6. பிஷப் f6 கிங் h6 இல்ல நைட் h8 கிங் f7 கூட ஆடலாம்ல. அதுதான் நான் சொன்னேன். கிங் f7 ஆடினாலும் குயின் g6 தான். பிஷப் f6 நம்மளோட நகர்வு தான். பிஷப் f6 குயின் g6 விளையாடுங்க. நைட் h8 குயின் டு g7. ஆடக்கூடாது. குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் ஆடக்கூடாது. அந்த சதுரத்துல ரெண்டு பாதுகாப்பு இருக்கு. அதே முடிச்சிடறேன். ஏன் ஆடக்கூடாதுன்றத நீங்க வேணா சொல்லுங்க. ஏன் குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட தான் யானை வச்சு வெட்டிக்கலாம். அப்ப அவங்களுக்கு ட்ரேட் பண்றோம். நமக்கு குயின் கிடைக்காது. ட்ரேட் பண்றோம். ட்ரேட் இல்லப்பா, நமக்கு அது பிக் பிளண்டர். அந்த சதுரத்துல சதுரம், அதனாலதான் அது பேர் சதுரங்கன்னு சொல்றோம். சதுரத்தை பாருங்க, சதுரத்தை கவனிங்க. G7 என்ற இருங்கம்மா, முதல் G7 முடிச்சிடலாம். G7 என்ற சதுரத்துல ரெண்டு பாதுகாப்பு இருக்கு. எது எதால? கிங்காலயும் குயினாலயும். நம்ம தரப்புல இருந்து எத்தனை தாக்குதல் இருக்கு? 2. எது எதுனால? அப்ப ரெண்டு பாதுகாப்பு இருக்கு. கான்செப்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டாக்கர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ். ரெண்டு பாதுகாப்பு இருக்கு, ரெண்டு தாக்குதல் இருக்கு. அப்ப அங்க ஏதாவது பண்ணலாமா? அவ்வளவுதான். அப்படி மேலோட்டமா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லைன்னா குயின் G7, ரூக் G7, கிங் G7 ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னாலும் நமக்கு ஒரு யானை கூடுதலா போகும். அப்படி கணக்கிட்டீங்கனாலும் சரி, அது வேணாம். அப்ப குயின் டு f6 தான் சரியா இருக்கு. அவங்க நைட் வெட்டிடுவாங்க. ஆடுங்க. அவங்க ரூக் வெட்டிடுவாங்க. ரூக் விளையாடுங்க. சிறப்பு. rook to h5 h8 ல இருக்க ரூக். ஒரு யானை மட்டும் தான் h5 போக முடியும். அப்புறம் king to f5 king to f5 கிங் f5 வர முடியாது. வேற ரூக் டு ஹாப்பி 5 சரிதான், விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு கேட்டாங்கன்னா பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும். h8ல இருக்கு ரூக். அது மட்டும் தான் வர முடியும் h5க்கு. அதனால அந்த குழப்பம் வேணாம். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. ரூக் டு f4. அரசர் தப்பிச்சு போயிடுவாரு. ரூக் f4 ஆடினா பக்கத்துல இருக்கிற ரூக் டு f5. அங்க ஆனா தப்பிச்சு போக முடியாது. லேடர் மேட் e and f ரேங்க் பண்ணுது. rook to g3 king to f2 queen to g2. முதல் நகர்வு ஆன ரூக் டு g3 சரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது நகர்வு தப்பு. கிங் டு g2, இது குயின் டு g2 ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. அப்ப வேற என்ன ஆடலாம்?
queen to h2. விளையாடுங்க. G2 விளையாடுனா தானே வெட்டுவாங்க. H2 விளையாடுவோம். h2 இல்ல. அவங்க பிஷப்பை வெட்டணும் queen வச்சு. அரசியை வச்சு வெட்டாதான் அரசரால தப்பிக்க முடியாது. யானை வச்சு வெட்டா தப்பிச்சுடுவாரு. Pawn to e7. சரியாதான் படுது. ஆடுங்க. நம்ம அரசியை மாத்திடலாம். மாத்திரலாமா? மாத்திரலாம். அவங்க queen வெட்டணும். king to g1. rook to f2. நம்ம எதிர் தாக்குதலே நிகழ்த்தலாம்ல. கிங் டு G1 ஒரு பாசிவ் மூவ். கிங் டு G1 ஆனா குயின் டு E3 விளையாடி மேலும் ஒரு தாக்குதல் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே ரூக் டு F2 விளையாடினா மேலும் ஒரு தாக்குதல் நம்ம அரசருக்கு நிகழ்த்த முடியாது. எப்பயுமே தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நிகழ்த்துறது சிறப்பானதா இருக்கும். அட்டாக் வித் த குயின், கவுண்டர் அட்டாக்கிங் வித் த ரூக். ரூக் டு F2 சரியா இருக்கும். Rook to h7, king to h7, queen to h4, king to g7. சரியா இருக்கா? நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்க, எதெல்லாம் இழக்கிறீங்க, திரும்ப அதனால என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்ல. H7ல ஒரு யானையை கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலா என்ன கிடைக்குதுன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு அரசுக்கு ஒரு தாக்குதல் மட்டும் தான் வருது. இப்ப குயின் டு D7 ஆட்டா ப்ரொமோட்டிங் த ரூக் as pigs over the 7th rank மாதிரியே இன்னும் வலிமையா ஒரு யானையும் ஒரு அரசையும் ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணி 7th ரேங்க் கொண்டு போயிடுறீங்க. அந்த யானைக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. குயின் டு H7ல அடுத்த நகர்வுல செக்மேட் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் ஆச்சு. அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்ல. வேணா நம்ம யானையை அவங்க அரசியை வச்சு எடுத்து அதை தடுக்கலாம். அப்ப குயின் டு D7 தான் சிறப்பா இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். அதுதான் நம்ம பார்த்து ஆய்வு முடிவு. அதுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. நம்ம சிப்பாயால அரசியா மாற முடியுமா? மாற முடியுமான்றத நம்ம ஒரு தடவை கணக்கிடலாம். A4, knight E4, A3, knight D2, A2. ஒன்னும் பிரச்சனை இல்லை, மாத்திடலாம். அப்ப வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு ஒரு ஆய்வு நம்ம பார்க்கலாம். A4, knight F1, A3, knight E3, A2, knight C2, king B3, knight to A1, king B2. குதிரையை நகர்த்தினா குதிரை எடுத்துக்கலாம், நகர்த்தலனாலும் அவங்க குதிரையை எடுத்துடலாம். அப்புறம் அவங்க சிப்பாய் G4 வந்துச்சுன்னா நம்ம கிங் B2 விளையாடிடலாம். அவங்க சிப்பாய்க்கு முன்னாடி நம்ம சிப்பாய் அரசியா மாத்திடலாம். A4 விளையாடுங்க, சரியா தான் இருக்கும். இருங்க. நாம ரெண்டு ஆய்வு பார்த்தோம். இப்ப அந்த ஆய்வு வந்து மாறுது. நைட் E2ல போட்டு
C2க்கு C8க்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்ப நம்ம சிப்பாயை நகர்த்தினா அந்த சிப்பாய் அரசியா மாறாது. அவங்க குதிரையை வச்சு எடுத்துருவாங்க. அப்ப அரசரை நகர்த்தணும். கிங் டு C3. கிங் டு பகத் 2. அவங்க நைட் எட்டினோம். Checkmate within 2 moves. விதிமுறைப்படி யோசிங்களே கண்டுபிடிச்சிடலாம். எளிதுதான்ப்பா. என்ன விளையாடுனா அதான் விதிமுறைப்படி என்ன விளையாடுனா இப்ப நாம ஒரு நகர்வு விளையாடுறோம், அவங்க ஏதோ ஒரு நகர்வு விளையாட போறாங்க. அதுக்கு அடுத்த நகர்வுல எதிர் அரசரை கைது பண்ணிடலாம், சிறைப்பிடிச்சிடலாம். செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். என்ன டு பி ப்ரிசைஸ்னா 1.5 நகர்வு. இப்ப நம்ம முதல் நகர்வு என்ன விளையாடுனா rook to f8. அவ்வளவுதான். என்ன விளையாடுனான்றது இன்னும் ஆழமா எந்த சதுரத்துல நம்ம எதை போட்டா இப்ப இந்த இடத்துல லேசா மாறுது, அவ்வளவுதான். அவங்க அரசியா மாத்தாம யானைய வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அந்த செக்மேட் வரப்போகுது, அதனாலதான் அவங்க அங்க போடுறாங்க. அப்ப இப்ப என்ன rook to f5. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். அப்போ இங்க அரசரோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுதான் முக்கியம். அரசியோ எவ்வளவு கூடுதலா இருந்தாலும் அதெல்லாம் ரெண்டாவது தான். queen to g3. குயின் டு G3ல நமக்கு எதுவுமே கிடைக்காது. அரசருக்கு ஒரு தாக்குதல் மட்டும்தான். எந்த யோசிக்கிறது இப்படி யோசிங்க, எந்த சதுரத்துல போட்டா சிறப்பான நகர்வா இருக்கும், எந்த சதுரத்துல விளையாடினா இருமுனை தாக்குதல் வரும். இந்த இடத்துல 2 யானை ஒரு அரசிக்கு சமம் தான், அரசிக்கு நிகர் தான். இன்னும் சொல்ல போனா அரசியை விட வலிமையானதாவே இருக்கும் 2 யானை. ஆனா அந்த 2 யானை எப்பயுமே ஒன்னோட ஒண்ணு பாதுகாப்புல இருக்கும் போதுதான், தனித்தனியா பிரிஞ்சு அந்த
அந்த காலை சிங்கம் கதை மாதிரி தான். தனித்தனியா பிரிஞ்சா வலிமையானது கிடையாது. ஆனா 2 யானையும் ஒன்னா ஒரே ரேங்க்ல, அது வெர்டிகல் ரேங்கா இருந்தாலும் சரி, ஹாரிசான்டல் ரேங்கா இருந்தாலும் சரி, ஒன்னா இருந்துச்சுன்னா அரசியால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இங்க இருக்கு. ஆனா அவங்க அதை விட கூடுதலா அது கூடவே சேர்த்து இன்னொரு குதிரையும் வச்சிருக்காங்க. அப்போ இன்னும் வலிமையானதா இருக்கு. அப்ப அதைதான் நம்ம வந்து குறைக்கிறதுக்கு தேவையானதை பண்ணணும்ன்றதுதான் இங்க புதிர். சரிங்களா? புதிரோட தலைப்பு அதுதான் சொன்னல, டபுள் அட்டாக். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஏன் நம்ம அரசுக்கு ஒரு தாக்குதல் இருக்கு. இப்ப நாம தான் ஆடணும். குயின் டு ஃபேஷன் 3 விட சிறப்பான நகர் எதுவும் இருக்க மாதிரி இல்ல. ஆடணும். அடுத்த நகர் விளையாடுங்க. சிறப்பு. அவ்வளவுதான். எங்க நகர்த்தணும்ன்றது எப்பயுமே இரு. எதுக்கு கிளிக் பண்ணி வச்சுட்டு நகர்வ முடிவு பண்ற? நகர்வ முடிவு பண்ணி உறுதிப்படுத்திட்டு அப்புறம் தானே கிளிக் பண்ணணும். ஓ, இது கணக்கிடணும், வேற வழி இல்ல. E6க்கு வந்தா அவங்க ரூட் D6 ஆடி இருமுனை தாக்குதல் பண்ண முடியும். ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அரசியை கொடுத்து அந்த 2 யானையும் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அவங்க சிப்பாய நம்ம சிப்பாய்க்கு முன்னாடி அரசியா மாத்த முடியுமா? அததான் நம்ம கணக்கிடணும். நான் கணக்கிடுறேன், கூட சேர்ந்து கவனிங்க. King E6 rook D6, Queen D6 rook D6, King D6, A6 King C6, A7 King B7. பிரச்சனை இல்லை. King D6ல இருக்கிற இடத்துல இருந்து திரும்ப கணக்கிடலாம். King D6ல இருக்கும்போது B5 King C5, A6 King B6. அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம அரசரை மேல கொண்டு போகணும்னா ஆட்டம் சமநிலை அடையிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. எப்படின்னா அதையும் நான் சொல்றேன். கிங் டு E4, D5ல இருக்கிற யானையை அப்படியே வச்சுட்டு அவங்களோட இன்னொரு யானையை மட்டுமே வச்சு அரசருக்கு தொடர் தாக்குதல் நிகழ்த்திட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆட்டம் வந்து சமநிலை அடைஞ்சிடும். டிரா பை 3-4 ரெபிடேஷனோ 5-4 ரெபிடேஷனோ இல்ல பொசிஷனல் டிராவோ ஏதோ ஒண்ணு ஆயிடும். அதுவே அரசரை நம்ம கீழே கொண்டு வந்துட்டா நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கிங் டு E6 ஆடுங்க. கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். நான் அதான் ஆடுவேன். ஒத்துக்குதுதான் ஆய்வு முடிவா வருது. ஆடுங்க. ஏய், சொன்னேன் கிங் E5. அரசரை நகர்த்தனா என்ன ஆகும்னு பாடுறா. யோசிங்கடா. ஒண்ணு நல்லா யோசி. இன்னொன்னு, நான் முழு ஆய்வு முடிவும் சொன்னேன். அப்ப ஒழுங்கா கவனிச்சிருந்தாலே அடுத்த நகர்வை ஆடலாம். அதான் சொன்னேன், ஆடுங்க. அரசரை நகர்த்தினா அரசு இழந்துட மாட்டோமா? பக்கத்து சதுரத்திலேயே இருக்கு. எங்கேயாவது கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, சரி ஏதோ தூரத்துல இருக்கு, லாங் டயகனல் லாங் சொல்லலாம். நான் முழுசா சொன்னேன், அவங்க அவ்வளவு தூரம் கேட்கல. பக்கத்திலே இருக்கிற ஒழுங்கா கவனிக்கலன்னா என்ன பண்றது?
நைட் டு ஃபேஷன் 6 ஆடிட்டா அவங்க குதிரையை எடுத்துடலாம். அந்த குதிரை தான் h5ன்ற சதுரத்துல பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. நைட் டு f6 gf6 குயின் டு ஹாப்பி 5. இது வரைக்கும் முதல்ல ஆடுங்க, அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா பார்க்கலாம். queen to happy. ஹாப்பி 5. அடுத்த நகர்வு கேக்குறாங்க, சரி கண்டுபிடிக்கலாம். என்னன்னா இப்ப இந்த இடத்துல இன்னொரு சூட்சமும் சேர்த்து சொல்றேன். விதிமுறை படிக்க யோசிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். உள்ள இருக்க சூட்சமும் சேர்த்து queen f6 7 ஆடக்கூடாது. queen h8 கான்செப்ட் ஆஃப் அன்டிஃபெண்டட் வாரியர்ஸ், எதையும் யாரையும் அனாதையா விடக்கூடாதுன்னு பார்க்கல. அந்த மாதிரி செக் ஃபாலோடு பை அட்டாக் டு த குவீன் அண்ட் குவீன் கெயின். இதுல D5ல இருக்கிற அரசி, அது அரசியாவே இருந்தாலும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. அப்ப அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறது மூலமா ஒண்ணு அந்த அரசியை நம்ம மொத்தமா எடுக்கலாம், இல்லையா அவங்க அரசியைக்கு பதிலாக நம்ம அரசியை கொடுத்துட்டு அது அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலோட வரும். அதுக்கு அவங்க நம்ம அரசியை தான் எடுத்தாங்க. எடுத்த பிறகு அவங்க யானை எடுத்துக்கலாம். நைட் டு காந்தி 6 தான் சிறப்பான நகர்வா இருக்கும். இந்த இடத்துல கிரைசிஸ் C6லயும் ஒரு தாக்குதல் வருது. ஆனா C6ல வர அரசருக்கு வர தாக்குதலை அவங்க அரசியை வச்சு எடுத்துருவாங்க. அதனாலதான் அந்த தாக்குதலை நம்ம தவிர்த்துட்டு காந்தி 6 ஆடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த நகர் அவங்க குயின் அடுத்த நகர் என்ன சொன்ன? அவங்க குயினை வெட்டணும். விளையாடுங்க சிறப்பு. நைட் வெட்டணும். நைட்டியா? அவங்க ரூக் அவங்க ரூக் வச்சிருந்தேன். இந்த புதிர் ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம், கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. அவங்க பிஷப் queen to a4 king to f8. அது ரெண்டாவது நகர்வா தான். அது ரெண்டாவது நகர்வா தான் நிதின். சரி, முதல் நகர்வு லேக்கா சொன்னதுதான் சரி. பிஷப் A6 queen to a4. இப்பதான் அந்த குதிரை பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அவங்க குதிரை அதுவே முதல் குதிரை விட்டுருங்க, சரிதான். அதுவே முதல் நகர்வு நம்ம வச்சுக்கோங்களேன், அவங்க மந்திரிய வெட்டுறதுன்றது முடியாது. அவங்க அதே மாதிரி அரசியை வச்சு ஆடிடுவாங்க. நாம அவங்க நம்ம மந்திரியை வச்சு வெட்டணும்னா நம்ம அவங்க அரசியை வச்சு நம்ம அரசியை எடுத்துருவாங்க. அதனால அது பண்ண முடியாது. இல்ல பண்ணக்கூடாது. rook to c8 king to c8 pawn to e7 pawn to e7 queen to e8 queen to e8 queen to e8 விளையாட முடியல. queen to e8 விளையாடணும்னு அவங்களுக்கு எதுவும் கட்டாயம் இல்லைல்ல. அவங்க பிஷப் டு CCE E8ன்ற சதுரத்துல தான் அந்த சிப்பாய் அரசியா மாறப்போகுது. அந்த சதுரத்துல மேல ஒரு பாதுகாப்பை சேர்த்துட்டாங்கன்னா அப்ப அந்த சிப்பாய் அரசியா மாறும்போது எடுத்துக்கலாம். அப்ப பிஷப் டு C6 ஆடியே அதை பண்ணிடலாமே. அதனால நாம ரூக் டு C8 தவிர்த்துட்டு ரூக் அந்த ரேங்கை கார்ட் பண்ணிருக்கு. C ரேங்குக்குள்ள அரசர் வர முடியாத மாதிரி தடுத்துட்டு இருக்கு. ஸோ அரசர் இருக்கிற இடத்துலயே ஒரு தாக்குதல் நடத்தினா கூட நம்ம ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம ஏன் எடுத்த உடனே E7 ஆடிடக்கூடாது? இப்போ E7 ஆடினா அடுத்த நகர்வுல நம்ம சிப்பாயை அரசியா மாற்ற முயற்சிக்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி பிஷப் C6 மட்டும்தான். பிஷப் C6 ஆடும்போது அப்ப அவங்க மந்திரியை நம்ம யானையை வச்சு எடுத்துக்குவோம். அப்பையும் நம்ம அடுத்த நகர்வுல நம்ம சிப்பாயை அரசியா மாத்துறதுக்கான
வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ஏன் எடுத்த உடனே E7 ஆடிடக்கூடாது? ஆடுங்க, கணக்கில் வரைக்கும் அதுதான். இப்போ அரசருக்கு ஒரு தாக்குதல் இருக்கு. இருங்க பாக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல பிஷப் இல்ல நைட் செக்கு. நம்ம அரசரை எங்க நகர்த்தினாலும் ஆட்டத்தை முடிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம அரசியை வச்சு தடுத்தா குதிரையை வச்சு அரசியை எடுத்துருவாங்க. அவங்க அரசி சதுரங்க பலகையிலேயே தான் இருக்கும், வலிமையானதா இருக்கும். நாம ஏன் யானைய கிங் G1 போனா குயின் G2 மேட்டு, கிங் F1 வர முடியாது. கிங் E1 வந்தா குயின் E2ல ஆட்டத்தை முடிச்சிருவாங்க. அப்ப ரூட் டு C2 ஆடிட்டா அவங்க அரசியை வச்சு எடுத்தாங்கன்னா நம்மளும் அரசியை வச்சு எடுத்துடலாம். அவங்க குதிரையை வச்சு எடுத்தாங்கன்னா நம்ம சிப்பாயை அரசியா மாத்திடலாம். அதுதான் சரியானதா இருக்கும். ஆடுங்க. ரூட் டு ரைஸ் டு. இருங்கப்பா, எடுத்துருங்க. அதான் into D7. into G7. அப்புறம் அவங்க வந்து ரூட் டு F7 ஆனா நம்ம கிங் டு E6 ஆடலாம். அப்புறம் அவங்க நம்ம ரூட்டை வெட்டினா நம்ம கிங் டு ஒழுங்கா நல்லா பார்த்து தெளிவா கவனிச்சு சரியா சொல்லு. இஷ்டத்துக்கு நகர்வை சொல்லாத. கிங் E6 எப்படி ஆட முடியும்? ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்திலேயே இருக்குது. ஒழுங்கா பக்கத்துல இருக்கிற சதுரங்கள்லாம் தெளிவா கவனிச்சு ஒழுங்கா பாரு. கிங் D7 ஆடுறதுக்கு குயின் C6 ஆட்டா என்ன பண்றது? King D7, Queen C6, King E7. E7க்கு நம்ம யானையை அவங்க எடுத்துக்குவாங்க. சரி, கிங் டு E7 எடுத்தவொன்னு ஆடினா அப்பயும் அவங்க நம்ம யானையை எடுத்துக்குவாங்க. எடுத்த பிறகு என்ன ஆடலாம்? நம்ம யானையை எடுத்துக்கிட்டோம், அது தவிர்க்க முடியாது. கிங் E6, கிங் டு E6 ஏன் ஆட முடியாதுன்னு லேக்கா சொல்லுங்க. பார்க்கணும் தெளிவா, பக்கத்திலேயே தானே இருக்குது, கவனமா பார்க்கணும்ல. E6 ஆட முடியாது உங்களால. எப்படி ஆட முடியும்? கிங் எங்க இருக்கு? E6 ஸ்கொயர் எங்க இருக்கு? நான் என்ன சொன்னேன்னா கிங் டு இது கிங் வச்சு எங்க வைக்கலாம்னு சொன்னேன். கிங் டு E7 ஆடுவோம். அவங்க நம்ம யானையை எடுத்துக்கிட்டோம். எடுத்த பிறகு எதை வச்சு வேணா எடுக்கிட்டோம், அரசியை வச்சோ யானையை வச்சோ. குயின் டு E3, குயின் டு E3க்கு அவங்களால எங்க போக முடியும்? குயின் டு E3, Queen to E3, King to H1, Queen to E4, King to G1, Queen to Gandhi 2. இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்டத்தை முடிச்சிடலாம். Queen to King, இது ஆடாத இன்னும் உறுதி இல்லை. King to
king to eva 7, queen to c8, queen to eva 3, king to pasion 1, king to f1 க்கு king to f1, rook to eva 1, king to Gandhi 2, rook to Gandhi 1, முடிஞ்சது. அதுலயும் பிரச்சனை இல்லை. கிங் டு ஈவா 7 ஆடிடுங்க. அங்க இது பிஷப் வெட்டிடணும். இருங்கப்பா, பிஷப் வெட்டுறதா சொன்னேன். சரி சரி இருங்க இருங்க. பிஷப் குயின் வெட்டிடலாம். குயின் எப்படி வெட்ட முடியும்? இலீகல். அடுத்த தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு எங்க போறது? e7 கிளிக் பண்ணிட்டு யோசிக்காத இரு. கிங் டு e7 போனா கிங் டு e7, queen to e6, அவங்க யானையை எடுக்கலாம். அவங்களும் நம்ம யானையை எடுப்பாங்க. அரசருக்கு தாக்குதலோட அது வருது. அதுவே எப்பா என்னப்பா இந்த இப்படி கிங் டு ஈவா 5, குயின் டு ஈவா 6, கிங் டு தீரன் 4. இது வந்து நம்மளோட பொது விதிமுறைக்கு எதிராக தான் வருது. இருந்தாலும் பார்க்கலாம். அரசரை நம்ம எல்லை பகுதிக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கணுன்றதுக்கு எதிராக வருது. King to eva 5, king to eva 6, king to தீரன் 4. அதுக்கு மேல நம்ம அரசருக்கு ஏதாவது தாக்குதல் இருக்கா? இல்ல. சரி, ஒரு king to eva 5. கீழே வந்தா தொடர் தாக்குதல் வருது. அதுவே நம்ம மேல போயிட்டா அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அது பொது விதிமுறைக்கு எதிராக இருக்கு. சரி, ஒரு தடவை கணக்கிடலாம். கிங் e7, குயின் e6, கிங் f8, அது மட்டும் தான் ஆடி ஆகணும். குயின் டு c8, கிங் டு f7, குயின் டு f7, கிங் g6, குயின் டு d6, கிங் h7. இதுல இத்தனை நகர்வுகள் கழிச்சுதான் நமக்கு அந்த எதிர் அரசருக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடைக்குது. அதுவே e5 விளையாடிட்டா குயின் டு e6 ஒரே ஒரு தாக்குதல் மட்டும்தான் இருக்கு. இல்ல ரூக்க வச்சு வச்சாலும் சரி, குயின் வச்சு வச்சாலும் சரி, குயின் டு கிங் டு தீரன் 4 போயிடலாம். அதுக்கு மேல எந்த தாக்குதலும் இல்லை. அதனால கிங் டு ஈவா 5 விளையாடி பாருங்க. ஈவா 5 முழுசா கணக்கிட்டு தானடா சொன்னேன். நீ ஈவா 7க்கு முழுசா கணக்கிட்டு சொன்னல. அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு நம்ம அதை கணக்கிடணும்? நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஆடல. பொது விதிமுறைக்கு அதாவது எக்ஸப்ஷனல் கேஸ்பா, அவ்வளவுதான். எக்ஸப்ஷன் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. நீங்க விளையாடி பார்க்கணும்னு நான் நினைச்சீங்கன்னா அதை விளையாடி பார்க்கலாம். அது இது எக்ஸப்ஷன் தான். நம்ம பொதுவா நம்ம அரசு நம்ம எல்லை பகுதிக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கணும்ன்றதுதான் பொது விதிமுறை. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். கீழே வந்தா நமக்கு தொடர் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
நம்ம எதிரரசருக்கு தாக்குதல் நிகழ்த்துறதும் தள்ளி போகுது. அதனால நம்ம இங்க ஆடுறோம். Rook to h7, knight to h7, rook to h7, checkmate. Checkmate. அவங்க மந்திரியை வச்சு தடுக்கலாம். ஆனா அதுதான் சரி. rook h7, knight h7, rook h7, bishop g7. இல்ல அவங்க யானை அரசர் நகர்த்தலாம். அது ஒண்ணு. சரி, இப்ப அடுத்த நகர். Rook h7. இல்ல இல்ல இல்ல. rook ஏற்கனவே h7ல தானே இருக்கு. h8. king queen f6. விளையாடுங்க சார். இந்த இடத்துல ஆரம்ப கட்ட ஆட்டத்திலேயே இருந்தாலும் அரசருக்கான போதுமான பாதுகாப்பை உறுதி செய்யாததுனாலையும் நம்மளோட அரசி மந்திரியோட செயல்பாடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் நம்ம ஒரு நகர்வுலயே எதிரரசரை கைது பண்ணலாம், சிறைப்பிடிக்கலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்கு. இப்ப குயின் டு d5 ஆடிட்டோம். அவங்க செக்மேட்டை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை அவங்க ஆடட்டும், பார்க்கலாம். அதை விட சிறப்பானது எதுவும் இல்லை. குயின் டு d5 ஆடிடும். நம்ம பொசிஷனல் பிளேக்குள்ள போறோம். இது பேர் தான் பொசிஷனல் பிளேன்னு சொல்லுவாங்க. queen to f7. அவங்க அடுத்த நகர்வு வரட்டும். குயின் டு f7 அதுக்கு தான் ஆடணும். நம்ம h4 விளையாடி அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்தினா அவங்களுக்கு வேற வழியே நாங்க சிப்பா எடுத்தாங்க. சிப்பா எடுத்த பிறகு ரூக் டு அன்பு 4 ஆடிட்டா அப்சல்யூட் பின் பண்ணிடலாம். அந்த மந்திரி அந்த அரசரோட அவங்க அரசரை நகர்த்தினாங்கனாலும் சரி, நகர்த்துறனாலும் சரி, என்ன விளையாடினாங்கனாலும் சரி, அவங்க மந்திரி எடுத்துடலாம். அப்படி அவங்க மந்திரி எடுக்கும் போது அது அவங்க அரசருக்கு தாக்குதலோட வருது. ஒருவேளை தாக்குதலோட வரக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க அரசரை நகர்த்தினாலும் அவங்க மந்திரியை நம்ம எடுத்துடலாம். அது அவங்க மந்திரி எடுத்த உடனே அவங்க சிப்பாய் அரசியா மாத்துறதுக்கு A2 நகர்த்துவாங்க. இப்ப ரூக் A4 திரும்ப விளையாடி அந்த சிப்பாய் அரசியா மாறினாலும் நம்ம அந்த சிப்பாயை எடுத்துக்கலாம். அப்போ இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஒரு ரூக் அண்ட் பிஷப் எக்ஸ்சேஞ்ச் டவுன் எண்ட் கேம், ஒரு அட்வான்ஸ் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி. இதோட சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. ஒருவேளை நம்ம கிங் G3 ஆனா அவங்க பிஷப் E1 செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்ப நம்ம அரசரை நகர்த்தின உடனே திரும்பவும் அவங்க மந்திரியை அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்க மந்திரியை வச்சு திரும்பவும் அந்த சிப்பாய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. அதனால இங்க இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா pawn to happy 4 தான் இருக்கு. கணினி ஒத்துக்குதான் பார்க்கலாம். விளையாடுங்க pawn to happy 4. ஆட்டர் சார் அவங்க பானை வெட்டிட்டாங்க. கிங் டு f4. இல்ல கிங் தான் சொல்லலையா? என்ன சொன்னேன்? ரூக் டு
king to f4. அதான் சொன்னேன். rook to rook to h6. rook to என்ன h6. விளையாடுனாப்பா அதெல்லாம் இல்லப்பா. என்ன விளையாடுனா அவங்க மந்திரி எடுக்க முடியும். rook to a3. a3 விளையாடுனா எப்படி மந்திரி எடுக்க முடியும்? rook to f6. f6 oh மந்திரி rook to b6. அவங்க மந்திரி தப்பிச்சு போயிடும். சரி, நம்ம ஒரு 1.5 மணி நேரமா பண்றோம். நீங்களும் சோறு அடைஞ்சிருக்கலாம், கவனிக்கிறதுலயும் சிரமமா இருக்கலாம். இந்த புதிரை மட்டும் ஆடுங்க. அதான் சொன்னேன், அப்சல்யூட் பின் என்ன ஆனாலும் அடுத்த நகர்வுல அவங்க மந்திரி எடுத்துக்கலாம். அவங்க பிஷப் ஆடுங்க. அப்புறம் சிப்பாயை நகர்த்தினா திரும்ப யானையை போட்டு அதை எடுத்துக்கலான்றதான் சொன்னேன். சரி, 5 நிமிடம் இருக்கிறதுக்கு போங்க. அதுல ஏதாவது சாதிக்க முடியுதா பாக்கலாம். தேடிட்டு இருக்க கூடாது. இருங்க, ஆரம்பிக்காதீங்க. மாறப்போகுது. 1ல இருந்து 4, 5ல இருந்து 8 கருப்போட எல்லை பகுதி தான். 1ல இருந்து 4 வெள்ளையோட எல்லை பகுதி தான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் பதிவும் போடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஏற்கனவே போட்டுதான் இருக்கேன், இருக்கு. அதை நிறுத்திட்டு திரும்ப 5 நிமிடத்துக்கு மட்டும் தனியா போடுறேன். இப்ப என்ன பண்ணணும்னா, உறுதியா தெரியுறது எல்லாத்தையுமே நீங்க ஆடிடணும். கிளிக் தான், டிராக் அண்ட் டிராப் கிடையாது. சரியா? டிராக் அண்ட் டிராப் பண்ணாதீங்க, கிளிக் அண்ட் கிளிக் தான். உறுதியா தெரியுறது ஆடிடுங்க. வேற ஒரு வேலை 2 நம்ம அந்த 5 நிமிடத்துக்குள்ள தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம கலந்து ஆலோசிச்சுட்டு தான் ஆடணும். நீங்க யோசிக்கிறத நானும் சொல்றேன். நானும் ஒண்ணும் சொல்லாம இருக்க போறதில்ல. 1 நிமிடம் இருங்க, நிறுத்திட்டு திரும்ப போடுறேன். இருங்க, ஆரம்பிக்காதீங்க. முதல் புதிரை அந்த 2, 3, 2